இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஒரு 4.8 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இவங்களுக்கு வந்து அவங்களுடைய யூசேஜை பொறுத்து ஒரு 10,000 12,000 அப்படி பில்லு வரும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவங்க கடந்த பல ஆண்டுகளாக என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதோட மின்சார தேவைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு 4.8 கிலோவாட்டு போட்டிருக்கோம். இவங்களுக்கு வங்கி கடனுக்காக நம்ம முயற்சி செய்தபோது அவங்க என்னென்னா ரொம்ப நாள் இழுக்கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே இந்த தேசியமயமாக்கிய வங்கிகளில் கொஞ்சம் சில ப்ரொசீஜர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் தாமதமானதுனால நம்ம ரெடி கேஷ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி கேஷ்லேயே பண்ணிட்டாங்க. இங்கே என்னென்னா பக்கத்து வீட்டில் போய் மழை நீர் எதுவும் பற்றக்கூடாது அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து சோலார் பேனல் போட்டு அந்த சோலார் பேனலில் மழை நீர் வந்து வடிஞ்சு பக்கத்து வீட்டில் போயிடக்கூடாது, அவங்களுக்கும் பிரச்சனையாகிடும், ஏதாவது அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து யூபிவிசி வாரியை வச்சு கொடுக்க சொன்னாங்க. அதனால் சோலார் பிளேட்டுலேருந்து போகிற தண்ணி நேராக யூபிவிசி வாரியில் போய் படிஞ்சு நமக்கு தனியாக நம்ம மாடியிலே கொண்டாந்து வடிகிற மாதிரி அந்த மாதிரி வாரி ஒன்று செஞ்சு கொடுத்தோம். அதே மாதிரி ஹைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வைக்க வேண்டியிருந்தது. நார்மலாக ஒரு பக்கம் 10 அடியும் ஒரு பக்கம் 8 அடி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு வந்து எளிதாக பராமரிக்க பண்ண முடியும். ஆனால் ஒரு சில சைட்டில் பார்த்திங்கன்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. பக்கத்தில் இருக்க பில்டிங்கோட நிழல் இதில் பற்றக்கூடாது, அதனால் இந்த நிழல் படும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உயரமாக போட்டு கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி உயரமாக போடும்போது நம்ம கூடுதலாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். கீழே காங்கிரீட்டும் சரி, அந்த ஸ்ட்ரக்சரை சுற்றி கூடுதலான பைப் வச்சு வெல்டு பண்ணி அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கோட நம்ம போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த ஸ்ட்ரக்சர் காற்றுல வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் வீசக்கூடிய அதிகமான காற்று, அது மாதிரி நவம்பர் மாதம் வரக்கூடிய புயல், இதிலெல்லாம் தாங்கி இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர். எல்லாத்துக்கும் சேர்த்து யோசனை பண்ணி தான் போடணும். இதை யோசிக்காமல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய முதலீடு பாதிப்படையும். ரொம்ப எளிமையான சில ஸ்ட்ரக்சர்லாம் போட்டிருக்காங்க, ஷீட் ரூஃபிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஷீட் ரூஃபிங் மேலே நம்ம ஸ்ட்ரக்சர் போடும்போது மிகுந்த எச்சரிக்கையாக நம்ம போடணும். அதுக்குரிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அதிகமாக கொடுத்து அப்படி போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி நம்ம ரூஃப் கான்க்ரீட்டில் புல்லட் போட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கான்க்ரீட் கொடுத்து, இப்போ வெளியில் வந்து 1 அடி இருக்கும், அந்த வெதரிங் கோர்ஸில் வந்து ஒரு 9 இன்ச்சு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக கான்க்ரீட் போட்டு சைடு வாலில் சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஆயுசுக்கும் பிரச்சனை இருக்காது. இப்போ இதில் வந்து எப்பாக்சி பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே அலுமினியம் கோட்டிங் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம வாங்குறது வந்து ஜிஐ பைப்பு தான் நம்ம வாங்குகிறோம். ஸ்கொயர் பைப்பு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஸ்கொயர் பைப் வாங்கி அந்த ஜிஐ கோட்டிங் நாளைக்கு வந்து எதுவும் பாதிப்படைஞ்சால் கூட இந்த எப்பாக்சி கோட்டிங் வந்து அதை சேஃப்கார்ட் பண்ணும். அது மாதிரி எப்பாக்சி கோட்டிங் அடித்து ஜிஐ பைப்பில் இந்த மாதிரி மேலே அலுமினியம் கோட்டிங் அடிச்சிடுறோம். மேலே இருக்க ராஃப்டர் எல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ பிராண்டில் நம்ம ஷீட் மெட்டலில் வாங்கி அதில் வந்து சி பர்லின் நம்ம செய்கிறோம். இந்த ராஃப்டராக இருந்தாலும் சரி, அந்த சி பர்லினாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸில் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேனலுடைய வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணோம். அதே நேரத்தில் காற்று அடிக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும். இந்த மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகணும், அதுக்கு எத்தனை கிலோவாட் போடுறது, ஃபினான்ஷியலாக என்னென்ன சப்போர்ட் தேவை, அதுக்கு என்ன பண்ணி கொடுக்குறது, அங்கே நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நடைமுறைகளில் சில இடங்களில் பக்கத்தில் இருக்க நீர் தொட்டி வந்து சோலார் பேனலை மறைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மறைக்கும்போது ப்ரொடக்ஷன் மொத்தமாக கம்மியாகிடும். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் போய் தண்ணி விழுகக்கூடாதுன்னு சில நேரங்களில் அங்கே லோக்கலைஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதையும் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஒரு சோலார் பேனல் போடுறதுங்கிறது நிரந்தரமான அசெட் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பண்ணுறோம். நம்ம லைட்னிங் அரெஸ்ட் இடி தாங்கி வச்சு கொடுக்குறோம். அது மாதிரி பேனலுக்கு பேனல் எர்த்து கொடுத்து எர்த்து லூப்பிங் பண்ணி கீழே வந்து கொண்டு கொடுத்துட்றோம். இன்வெர்ட்டருக்கு தனியாக லூப்பிங் எடுக்கிறோம். அதேமாதிரி வயரிங் வந்து சேடில் கிளாம்பு போட்டு அடிக்கிறோம். 1 சைடு கிளாம்பு போட்டு அடிப்பாங்க, அது கொஞ்சம் நாளில் பேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம சேடில் கிளாம்ப் கொடுத்து அதில் ஃபிஷர் அடித்து அதை நம்ம ஃபுல் டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி இப்படி கொடுக்கும்போது நிரந்தரமான வயரிங் ஒரு 25 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதேமாதிரி டிசி கேபிள்ஸும் நல்ல குவாலிட்டியான கேபிள்ஸ் கொடுக்குறோம். ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேபிளில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த சோலார் பேனலில் அதிகமான அளவுக்கு அழுக்கு இல்லாமல் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
அது ஒன்றை மட்டும் நீங்கள் பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு நம்பகமான ப்ரொடக்ஷன். டெய்லி உங்களுக்கு கட்டாயம் ப்ரொடக்ஷன் வந்துடும். இப்போ இங்கே 4.8 கிலோவாட் போயிருக்கோம். அப்போ ஒரு 20 யூனிட்டு 100% அஷ்யூர்டு ப்ரொடக்ஷன் இருக்கும். மற்ற விதங்களில் நம்ம இந்த ப்ரொடக்ஷனை எதிர்பார்க்க முடியாது.